இவ்வளவு நாளா உன்னைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? வாங்கிட்டு போனீங்க. என் மகன் எங்கம்மா? என்னம்மா இவ்வளவு நாளா என்ன எதிர்பார்த்திருந்தீங்களா? அம்மா உங்க மகனை நான் வாங்கிட்டு போனேனா? என்னம்மா சொல்ற? உங்க மகனை இது வரைக்கும் நான் கண்ணால கூட பார்த்ததே இல்லம்மா. பார்க்கலையா? ஆமா. என்னடி சொல்ற? நீ தானடி உன் கையில இருக்கும் பெண் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் கையில இருக்க ஆண் குழந்தை கொடுத்துருமான்னு நீ தானடி வாங்கிட்டு போன. அம்மா அது நான் இல்லம்மா, வேற யாராவது இருப்பாங்கம்மா. இல்லையா? நான் இல்ல. என்னடி சொல்ற? ஏன்டி இப்படி போய் சொல்ற? வேணாம், சொல்லு வார்த்தை கேளு. என் குழந்தை கொடுத்துரு. அம்மா எனக்கு இன்னும் திருமணமே ஆகல. நான் எப்படிமா அந்த குழந்தைய நான் கொடுத்துட்டு உங்க குழந்தைய நான் கேட்பேன்? நான் தன்னந்தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேம்மா. இல்ல நீங்க தான் வாங்கிட்டு போன. இல்லம்மா நீங்க வேற யாரையும் சொல்றீங்க. அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லம்மா, நானும் வாங்கவே இல்லம்மா. அது நான் கிடையாது. என்ன இவதான குழந்தை வாங்கிட்டு போனா? கேட்டா இல்லன்னு சொல்றா. ஒருவேளை அந்த கருமாருடைய வேலையாக இருக்குமா? இருந்தாலும் இருக்கலாம். அந்த கருமாரி தான் குருமாறி வந்து என் குழந்தைய காப்பாத்திருப்பா. அம்மா தாயே, இப்போதே உன்னோட ஆலயத்துக்கு வருகிறேனம்மா. என் மகன் எங்க இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்னு எனக்கு நீதாமா பதில சொல்லணும். இப்பொழுது உன்னுடைய ஆலயத்துக்கு வருகிறேன் தாயே. தாயே, உடைய ஆலயம் எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த பாய் உடைய ஆலயத்துக்கு வரவே முடியாதா? உடைய ஆலயத்துக்கு வர முடியாதவனா? இதோ இருக்கக்கூடிய பாறையில ஏறி என்னுடைய உயிரை விட்டு விடுகிறேன். யாருப்பா? எதுக்காக சாக துணிகிற? நான் ஒரு அனாதை அம்மா, அனாதை. என்னை பெற்ற தாயார் தந்தையார் என்றே தெரியவில்லை அம்மா. எனக்கு இரு பார்வையும் தெரியாது தாயே, பார்வை தெரியாது. பார்வை தெரியாதா? ராஜா, எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான்ப்பா. என் மகனுக்கும் பார்வை தெரியாது. என்ன பார்வை தெரியாது என் மகனை தான் நானும் தேடிக்கிட்டு வரேன். உனக்கு ஒரு மகன் இருக்கிறான், உனக்கு என்ன போலவே கண்ணு தெரியாதா? ஆமாப்பா. நம்ம இருவருடைய வாழ்க்கை பார்த்தீங்களா? நீங்களும் உடைய மகனை தேடி வரீங்க, நானும் என்னுடைய பெற்றெடுத்த தாயை தேடி வருகிறேன். நம்முடைய நிலைமை எப்படி திசை மாறிவிட்டது அம்மா. அந்த கருமாரி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். என்னுடைய குறைகள் அனைத்து பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். கோவில் எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை அம்மா. ராஜா, நானும் அந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் கூட்டிட்டு போறேன். தாயே, வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் கூப்பி வணங்குகிறேன். காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா, மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா.
இந்த பாவி நிலைமையை பாருமா. எனக்கு ஏமாயி பெறப்பட்ட சோதனை, எனக்கு ஏமாயி பெறப்பட்ட நிலைமை. என் மகன் எங்க இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவனை யாரு வளர்க்குறாங்கன்னு தெரியாம பெத்தவனா துடியா துடிக்கிறனே. என் வேதனை உனக்கு புரியலையா அம்மா? ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா அம்மா? என் மகன் இல்லாம இனிமேல நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்? நான் வாழவே மாட்டேன். உன் பாதத்துல என் உயிரை விட்டு விடுகிறேன். என்னை ஏத்துக்க தாயே, என்னை ஏத்துக்க, என்னை ஏத்துக்க, என்னை ஏத்துக்க. அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயே உடைய கருமாரி அம்மன் தாயி, இந்த கண்ணில்லாத எனக்கு கருணை புரிய மாட்டாயா? என்னை பெற்றெடுத்த தாயை நான் பார்க்கவே முடியாதா? என்னுடைய தாய் இருக்கிறாங்களா இல்லையா என்று தெரியவில்லை. எனக்கு என்னுடைய தாயை பார்க்க வேண்டும்மா. எனக்கு இரு பார்வை கொடு தாயே, பார்வை கொடு. குழந்தாய் திருமலை, அம்மா நான் உனக்கு பார்வை அளிக்கின்றேன். தாயே, நான் உனக்கு பார்வை அளித்தால் பார்வை அளித்தா நீ எனக்கு என்ன செய்வாய்? அம்மா, அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டுவேன் அம்மா. கற்புள்ள பெண்களுக்கு எந்த ஒரு கலகம் ஏற்படாமல் காப்பாற்றுவேன் தாயே. அது மட்டும் கிடையாது தாயே, உன்னுடைய புகழை பாடலாக உலகமெங்கு ஒளிபரப்புவேன் அம்மா, உலகமெங்கு ஒளிபரப்புவேன். அது மட்டும் கிடையாது, என்னுடைய தாய் எங்க இருக்கிறேன்னு தெரியவில்லையே அம்மா. என்னுடைய தாய் என்னால் பார்க்கவே முடியாதா? திருமலை, அம்மா நீயோ உன் வாழ்க்கையை வெறுத்துவிட்டு சாகும் தருவாயில் இருந்தாகியே. அதுதான் தாயே. அப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்தாயே. அம்மா இந்த கோமல வள்ளிதான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய தாயா? ஆமையா. அம்மா, எனக்கு பார்வை கொடுத்தாயே. என்னுடைய தாய் முகத்தை இப்போது நான் பார்க்க வேண்டும். பார்வை கொடுத்தாயே, பார்வை கொடு. திருமலை, அம்மா, சற்று பொறு. மனிதனாக பிறந்து விட்டால் பொறுமை இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்பொழுதே செல். என் ஆலயத்திற்கு பின்னால் ஒரு பொற்றாமரை குளம் இருக்கின்றது. அங்கு சென்று என்னை உருகி மனமாற நீராடி வந்தால் உனக்கு இரு விழிகளும் தெரியும் அப்பா. சென்று வா கோமலவல்லி. அம்மா, இந்த பாவி நிலைமையை பாருமா. என்னை ஏமா இப்படி சோதிக்கிற அம்மா? என் மகன் எங்க இருக்கிறா, அவனை யாரு வளர்க்குறாங்கன்னு எனக்கு நீதாம்மா பதில் சொல்லணும். என் மகன் எங்க இருக்கிறான்னு சொல்லு தாயே. கோமலவல்லி, உன் மகன் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? ஆமாம்மா. சற்று முன் என் ஆலயத்திற்கு அழைத்து வந்தாகி அந்த திருமலைதான் நீ 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகன். என்னம்மா சொல்ற? உண்மைதான், பார்வை தெரியாத கூட்டிட்டு வந்தனே, இந்த திருமலையா என்னுடைய மகன்? உண்மைதான். அம்மா, என் மகனை எப்படிமா சொல்றீங்க? ஆண்டொரு நேரத்திலே உனக்கே குழந்தை செல்லும் இல்லை என்று என்னால் படைக்கப்பட்ட உன் கணவன் கபால சூரன் என் கணவரை கோரி கடும் தவத்தில் இருந்தார். தவத்தில் இருந்தவர் காட்சியளித்தார். உன் கணவன் விருப்பத்தின்படி ஒரு வரத்தை அளித்தார். என்னவென்று, உனக்கு ஒரு அழகாக ஆண்மகன் பிறப்பான், அவன் இரு விழிகளும் இல்லாமல் இருப்பான். நடந்ததா? உண்மைதான் தாயே. அவனை வாழ்த்தி வரத்தை அளித்த அவர் சாபம் ஒன்று அளித்தார். என்னவென்று, உன் மகனால் தான் உன் கணவனுக்கு அழிவு என்று உரைத்தார். என் கணவர் உரைத்த பிரகாரமே நடந்தே தீரும். அது மட்டும் கிடையாது, உன் மகனை உன் கணவன் கொல்ல துணிந்தான். நான் விடுவேனா? கருமாரியாக இருந்த நான் சுந்தரவல்லியாக மாறி உன் இல்லத்திற்கு வந்து உன் குழந்தையை வாங்கி ஒரு பெண் குழந்தையை நான் தான் அளித்தேன். உன் குழந்தை இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கின்றான். இப்பொழுதே அழைக்கின்றேன். மகனே திருமலை, நீங்கள் உரைத்த பிரகாரம் அந்த பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடின பிறகும் இந்த பாவிக்கு பார்வை கிடைக்கவில்லையே அம்மா, பார்வை கிடைக்கவில்லை. கவலை வேண்டாம்.
உனக்கு பார்வைதானே வேண்டும்? ஆமாம் தாயே. என் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த துளசி தீர்த்தத்தை நீ பருகினால் உனக்கு இரு வழிகளும் தெரியும் அப்பா. தாயே. அம்மா, நான் வருகின்றேன். ராஜா, ராஜா, அம்மா, எதற்காகம்மா பெற்றெடுக்க வேண்டும்? இவ்வளவு நாள் தள்ள தழுவே எதற்காகம்மா தவிக்க விட வேண்டும்? அம்மா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவே வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி வந்தேன் என்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி வந்தேன் என்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாரிடம்? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான், பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பான், உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவான். நெஞ்சிலே நடக்க வைப்பான், நிலாவை பிடிக்க வைப்பான். நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சு சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சவங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முறைச்சா மண்ணுக்கது பிரசவந்தான், என்ன துடி துடி துடிச்சா கண்ணுக்கது பூகமந்தான். சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுற்றும் பூமி அம்மா, பெற்றெடுத்த அன்னைய சுற்றி பெற்றுக்கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் அடைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. கர்ப்பத்தில் நடைத்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பாள்.
சுகம் உனக்கு என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகம் உனக்கு உன்னையும் என்னையும் படைச்சலிங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாய்